கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஞாயிறு ஆராதனையை நாம் தேவ ஆலயத்திற்கு கூடி வந்து ஆராதிக்க கூடாதபடிக்கு தடைகள் காணப்பட்டாலும் நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நாம் இன்று ஆராதிக்கப் போகிறோம். ஆண்டவர் எல்லா இடத்திலும் விடுதலையாக உலாவிக் கொண்டிருக்கிற தேவனவர், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். ஆகவே நாம் இருக்கிறதான இடங்களிலே முழங்கால் படியிட்டு இந்த ஆராதனை ஆண்டவரோடு கூட ஆராதிக்கப் போகிறோம். தேவனுடைய மகிமை நம்மத்திலே கடந்து வரும்படியாக, தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே காணப்படும்படியாக நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனதா? நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனதா? நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் கர்த்தாவே நாங்களும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தபடியாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் மத்தியில் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஜனங்கள் எங்கெல்லாம் ஆராதிக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த இடமெல்லாம் கர்த்தாவே தேவனுடைய பிரசன்னம் கர்த்தாவே சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல்கள், துதிகள், ஆராதனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னமாத்தும் கர்த்தாவே மகிமைப்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கான மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி ஆராதிக்கப் போகிறோம். நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே என்ற ஒரு பாடலை நாம் இப்பொழுது பாடி ஆராதிக்கப் போமா? நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதை நாள் வரையும் தயவாய் மாதயவான், தயவாய் மாதயவான். தாங்கியதை நாள் வரையும் தயவாய் மாதயவான், தயவாய் மாதயவான். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தின உன்னதம் வர் உடன் சுதந்திரரா இருக்க.
நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. சோத்ரம் 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 சோத்ரம். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நேரத்தில் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆலயத்தில் தான் தேவனை மகிமைப்படுத்தணும் என்று நிறைய பேர் நினச்சிக்கிட்டு கொண்டு இருக்கோம். இல்லை, ஆலயத்தில் இல்லாமலும் நம்முடைய உள்ளத்தினாலும் நம்ம தேவனை மகிழ்ந்து நம்ம சோத்தரிக்க போகிறோம். ஏன் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் தெரியுங்களா? இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் நம்ம தேவனை ஆலயத்தில் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றுது. தேவனுக்கு விட்டு நம்ம தூரமாய் இந்த வைரஸ் நம்ம பிரித்து கொண்டு போகிறது. ஆலயத்துக்கு கூட போக முடியல, தேவனை ஆராதிக்க முடியல, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியல. ஆனாலும் இந்த முகநூல் மூலமாகவும் இந்த காணொளி மூலமாகவும் கர்த்தரை நாம் இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். இருந்த இடத்துல இருந்து அப்படியே எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் உங்களையும் என்னையும் அவர் விட்டு கொடுக்காத தேவன். யார் நம்மளை விட்டு கொடுத்தாலும் அவர் நம்மளை விட்டு கொடுக்காத தேவன். அவர் நம்மளை அணைக்கிற தேவனாக இருக்கிறார். தம் கரத்தை விரித்து மகனே மகளே வா என்று அவர் அணைக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். கெட்டே குமாரனை பற்றி நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. அவன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை அவன் மிகவும் அழித்து தன் தகப்பனை விட்டு அவன் தூர போய், தன் தகப்பனின் அன்பை விட்டு அவன் தூர போய், அந்த நேரத்தில் கூட அவன் எல்லாவற்றையும் அவன் நினைத்து பார்த்து, என் தகப்பன் வீட்டில் அட்லீஸ்ட் நான் ஒரு வேலைக்காரனாவது நான் போயிடுறேன் அப்படின்னு அவன் நினைக்கிற நேரத்தில் கூட அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு நேராக அவன் கடந்து போகிறான். அந்த கடந்து போகிற நேரத்தில் தன் தகப்பன் தன் மகனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். தன் மகனை பார்த்த அந்த தகப்பன் ஓடி போய் தன் மகனை கட்டி கொண்டார், முத்தம் செய்தார். ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன் நீ என் பணத்தை கொண்டு போய் அழிச்ச, சொத்தெல்லாம் அழிச்சிட்டு இப்போ தான் உனக்கு இந்த இடம் தெரியுதா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. கட்டி பிடித்த தேவன் அவர் இன்றைக்கும் உங்களை நேசித்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை கட்டி அணைக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தரை விட்டு நம் தூரம் போயிருந்தா கூட இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கொண்டு இருக்கிறோம். இதுதான் சரியான நேரம், இதுதான் சரியான நேரம். தேவனை நாம் கட்டி அணைக்க போகிறோம். நம்முடைய பாசத்தை தேவனுடைய பாதத்தில் கொட்ட போகிறோம். தேவனை நாம் முத்தம் செய்ய போகிறோம். அந்த பரிசுத்த தேவனை நினைச்சு பார்ப்போமா? அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பு. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். நம்முடைய சபையில் இந்த பாடல் நிறைய தடவை நம்ம பாடியிருக்கோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கிற தேவன். இந்த காலகட்டத்தில் தேவன் மாத்திரம் உங்களை பாதுகாக்க இல்லை என்றால் உங்களுடைய நிலைமை என்று நீங்களே நினைத்து பாருங்கள். தேவன் உங்களை போஷிக்கவில்லை என்றால் உங்களுடைய நிலைமை நீங்களே யோசிச்சு பாருங்கள். தேவன் உங்களை மகிமையாக நடத்தியிருக்கார், மகிமையாக நடத்தியிருக்கார். இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச காலத்தை தான். சீக்கிரமாய் நம்ம எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்க போகிறோம். ஒரு விசையாய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பாடுவோமா? ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர்,
என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், சொல்லுமா, என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், உள்ளத்தினால் துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவரே என்னை அழைத்தீரேன். ஓ அன்பான தேவரே என்னை அழைத்தீரேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கையோடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கையோடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. ஓ இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. ஓ இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே செழிக்க வைத்ததே. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஓ இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஓ பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, இன்னும் உயிர்த்தெழுந்து மகிமை மாறவில்லை. இன்னும் வல்லமைகள் குறைந்து போக, ஆமென், இன்னும் உயிர்த்தெழுந்து மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஓ இயேசப்பா, சொல்லுவா, இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, ஆமென், அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, கொரோனா வைரஸ் முடிய போகுது. ஆமென், இன்னும் வல்லமைகள், ஆமென், உயிர்த்தெழுந்து மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போக, உயிர்த்தெழுந்து மகிமை மாறவில்லை. சப்பான் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஆமென். இயேசுவே நன்றி அப்பா. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில்
சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், ஓ இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆண்டவரே, நிச்சயமாக சொல்கிறேன் தகப்பனே, நீர் என்னை சுமந்ததை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, ஒரு நாளும் மறக்க மாட்டேன் தகப்பனே, ஒரு நாளும் மறக்க மாட்டேன்ப்பா. எனக்கு தெரியும் அப்பா, எந்த கஷ்டத்தில் நீர் என்னை சுமந்தீர் என்று. கண்ணீரின் பாதையில் நான் நடந்த போதெல்லாம் தகப்பனே என் கூட நீரும் நடந்தீரே ஆண்டவரே. கண்ணீரில் நான் நடந்த நேரத்தில் என்னோடு நடந்தீர், தனிமையில் நான் நடந்த நேரத்தில் என்னோடு நீரும் நடந்தீர் ஆண்டவரே. நான் அக்கினியில் விழுந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர், நான் ஜலத்தில் இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர், நான் எங்கிருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அது நிச்சயம் நான் மறக்க மாட்டேன் தகப்பனே, நிச்சயம் நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. தகப்பனே, உண்மை நான் மறக்க மாட்டேன்ப்பா. இருதயத்தில் கை வச்சு சொல்லுவோம்ப்பா அம்மா, தகப்பனே நான் உண்மை மறக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம்மா. இன்றைக்கு நிறைய பேர் இதை தான் செய்கிறாங்க. என்ன தெரியுங்களா, நன்மை செஞ்சவங்கள இப்படின்ற நேரத்துக்குள்ள அவங்க மறந்துடுறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் என் ஜீவனையே எனக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன்ப்பா, உன் பாதத்திலே இருப்பேன் என்று சொல்லுவோமா. கர்த்தர் இம்மட்டும் கர்த்தரை நடத்தி வந்தபடியினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த லாக்டவுன் ஆன நேரத்தில் இருந்து இந்த இமை பொழுது வரை கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறார். கர்த்தருக்கே துதி கன மகிமை, அவர் ஒருவருக்கே கனத்தை செலுத்துவோமா. வருகிற நாட்களில் தேவன் மிக 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 பெரிய காரியங்களை நம்முடைய பாரதத்தில் தேவன் செய்ய போகிறார். இதை உங்கள் கண்கள் காணப்போகிறது. இதோ சீக்கிரத்திலே நான் வருகிறேன் சொன்ன தேவன், இதோ சீக்கிரத்தில் சபைகள் எல்லாம் திறக்க போகிறது. தேவனை நீங்கள் ஆர்ப்பரிக்க போறீங்க, தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த போறீங்க. இருந்த இடத்திலே கர்த்தரை நன்றி செலுத்துவோமா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லுவோமா. கர்த்தர் மிகப்பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். இந்த வர்ஷிப் நேரத்தில் கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அவர் இனியும் நம்ம நடத்துவார். அவர் இம்மானுவேலராய் நம்மோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோமா. மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே இம்மட்டும் நீர் அசைவாடினீர், நீர் இனியும் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே, உண்மை ஆராதித்த பிள்ளைகளை தகப்பனே, ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதீங்க தகப்பனே. அதரே இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி காண்பதில்லை என்று சொன்ன தேவன் தகப்பனே, நாங்கள் இன்று கண்ட இந்த கொரோனாவை இனி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காணக்கூடாது ஆண்டவரே. இந்த வைரஸ் முற்றிலுமாக எங்களுடைய தேசத்திலிருந்து தகப்பனே பறந்து போவதாக, அழிந்து போவதாக
உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கட்டளையிடுகிறோம் தகப்பனே. We declare deliverance in your name. We declare anointing in your name, Father. கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து மகிழுங்க தகப்பனே. ஒவ்வொருத்தரையும் பேராக ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களில் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வாங்க தகப்பனே. கர்த்தர் நீரே மகத்துவர், நீரே பெரியவர். அமேன்மைக்கே துதிகன மகிமையாக ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீ பிரேஸ்வன் ஜெபிக்கிறீங்க ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்பா வாக்கு தத்துவத்தின் உடன்பிறப்பே, உன்னை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த மே மாதத்தில் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே வலைவொலி மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நம்மை வழிநடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடலை நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறேன். அந்த பாடல் முடிந்த பின்பு கர்த்தருடைய செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். Thank you, Lord. Praise the Lord. Hallelujah. கனக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும். கனக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும். மேக ஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவாய். மேக ஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்து. எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்து. தூய பஸ்கா நீ புசித்து தேவ பலனால் முன் செல்லுவார். தூய பஸ்கா நீ புசித்து தேவ பலனால் முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். கசந்த மாறா உன்னை கலக்கும், கஷ்டத்தால் உன் கண் சொரியும். கசந்த மாறா உன்னை கலக்கும், கஷ்டத்தால் உன் கண் சொரியும். பின் திரும்பி சோர்ந்திடாதே, நன்மை அருள்வார் முன் செல்லுவார். பின் திரும்பி சோர்ந்திடாதே,
கலங்கிடாதே, நன்மை அருள்வார் முன் செல்லுவார். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரிலேசு காத்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்று வாழ்ந்திடுவாய். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்று வாழ்ந்திடுவாய். பன்னீரூற்றும் காணுவாய் பேரீச்சமரும். குளிர்ந்த ஏலீம் பன்னீரூற்றும் காணுவாய் பேரீச்சமரும். கண்மலையின் தாகம் தீர்த்து மண்ணருசித்து முன் செல்லுவாய். கண்மலையின் தாகம் தீர்த்து மண்ணருசித்து முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரிலேசு காத்திடுவாய். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்று வாழ்ந்திடுவாய். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்று வாழ்ந்திடுவாய். கானான் சிறப்பே, பாலும் தேனும் ஓடிடுமே. புது கனிகள் கானான் சிறப்பே, பாலும் தேனும் ஓடிடுமே. இந்த கானான் கால் மிதித்து சொந்தம் அடைய முன் செல்லுவாய். இந்த கானான் கால் மிதித்து சொந்தம் அடைய முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரிலேசு காத்திடுவாய். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்று வாழ்ந்திடுவாய். பரமக்கானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்று வாழ்ந்திடுவாய். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கலாம். நாகூமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் கடந்த 1ஆம் தேதி இந்த செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். மீண்டும் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். அதிலே 12ஆம் வசனத்திலே இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அதே போல 15வது வசனத்திலே இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. நோ மோர். துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. எனக்கு அன்பான ஜனமே, சிறுமைப்படுத்தாதிருப்பேன் அப்படி என்றால் கடந்த நாட்களிலே நாம் சிறுமைப்பட்டு இருக்கிறோம். அதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆனால் இந்த மாதத்திலே இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சிறுமை என்பதற்கு துன்பம், இழிவு, அற்பம், குற்றம், அநேக வார்த்தைகள் உண்டு. கடந்த நாட்களிலே, மாதங்களிலே நீங்கள் துன்பத்தை அனுபவித்திருக்கலாம். மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தி இருக்கலாம்.
மற்றவர்கள் உங்களை இழிவுபடுத்தி இருக்கலாம், மற்றவர்கள் உங்களை அற்பமாய் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆகவே கடந்த 1ஆம் தேதி ஆகாரை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் சொல்லுகிறது யார் என்றால் யோசேப்பு. யோசேப்பினுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருகிறது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில். அப்படி என்றால் அவன் எந்த தேசத்தில் சிறுமைப்பட்டிருந்தான் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவன் இருந்த எகிப்திலே அவன் சிறுமைப்பட்டிருந்தான். அவன் யாக்கோபுக்கு பிரியமான மகன். யாக்கோபு அவன் மீது ரொம்ப பிரியம் வைத்திருந்தான். அவனை அதிகமாய் நேசித்தான். அவனை அழகாய் உடுத்துவித்தான். இவன் சிறு பிராயத்திலிருந்து வளரும் பொழுதே இவன் சொப்பனங்களை காண்பான். அந்த சொப்பனங்களின்படி நடக்கும். ஆகவே தன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு தன் கண்ட சொப்பனத்தை சொன்னான், பெற்றோருக்கு சொப்பனத்தை சொன்னான். அதனால் உடன் பிறந்தவர்கள் அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். அவன் சொப்பனக்காரன் என்றே பெயர் வாங்கிவிட்டார். ஒரு முறை தன் உடன் பிறந்த சகோதரர்களை பார்க்கும்படி வருகிறான். அவர்கள் தோத்தானிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்படியாய் அவன் புறப்பட்டு வருகிறான். அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான், அதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொலை செய்து விடுவோம் என்று சொன்னபொழுது அவருடைய மூத்த சகோதரன் ரூபன் சொல்லுகிறான், வேண்டாம் வேண்டாம், அவனை கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவனை வேண்டுமானால் இந்த குழியிலே தூக்கி போட்டு விடலாம், எப்படியாயிலும் அவன் ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய மூத்த சகோதரன் சொல்லுகிறான். அவர்கள் அதே போல அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். தண்ணீர் இல்லாத ஒரு வறண்ட குழியிலே அவன் உள்ளே விழுந்து கிடக்கிறான். அவர்கள் ஒரு ஆட்டை பிடித்து, ஒரு வெள்ளாட்டை பிடித்து அதை கொன்று அதனுடைய இரத்தத்தை அவனுடைய அங்கியிலே, தகப்பனார் அவனுக்கு எந்த அங்கியை உடித்து வித்து அழகு பார்த்தாரோ அந்த அங்கியிலே இரத்தத்தை ஊற்றி தன் தகப்பனாருக்கு காண்பிக்கும்படி அவர்கள் தீர்மானித்தார்கள். அதே போல செய்தார்கள். அவன் குழியிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். உடன் பிறந்த சகோதரர்களே இப்படி செய்துவிட்டார்களே என்ற வேதனை, கண்ணீரோடு கூட அழுதிருப்பான். என் அண்ணன்மார் இப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி. அவர்கள் எல்லாரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது இதோ கீலேயாத்திலிருந்து வியாபாரிகள் வருகிறார்கள். இஸ்மவேலர் வியாபாரத்திற்காக கீலேயாத்திலிருந்து பிசின் தைலத்தையும் கந்த வர்க்கங்களையும் அநேக பொருட்களையும் வாங்கி கொண்டு வருகிறார்கள். அவர்களை கண்ட மாத்திரத்திலே யோசேப்பின் சகோதரர் அவர்களிடத்தில் போய் பேசி அவனை தூக்கி 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்றுவிட்டார்கள். சொந்த சகோதரர்களே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். என் ஆண்டவராகிய இயேசு 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். ஆனால்தான் அநேக காரியங்களிலே இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் ஒற்றுமையை அநேகர் விலக்கி காட்டுவார்கள். யோசேப்பின் தகப்பன் அவன் மீது பிரியம் வைத்தது போல பிதா தன் குமாரனாகிய இயேசுவின் மீது பிரியம் வைத்திருந்தார். இவரின் நேசகுமாரன் என்று சொன்னார். ஆகவே இவன் எப்படி அந்நிய தேசத்திலே
அந்நிய ஸ்திரியை விவாகம் பண்ணினானோ அப்படியே மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய திருச்சபையை புறஜாதிய மக்கள் நடுவிலே ஆயத்தப்படுத்துவார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வந்த வியாபாரிகளுக்கு இவனை விற்று போட்ட பொழுது இவனை அழைத்து கொண்டு, அவர்கள் எல்லாரும் இவனை அழைத்து கொண்டு எகிப்துக்கு போனார்கள். அங்கே பார்வோனுடைய பிரதானி ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பெயர் போத்திபார். அவன் அங்கே இருக்கிற சிலருக்கு தலைவனாக இருக்கிறான். அங்கே கொண்டு போய் அவனுடைய கரத்தில் இவர்கள் அவனை விற்று விட்டார்கள். வாங்கினது 80-20 வெள்ளிக்காசுக்கு வாங்கி இருப்பார்கள் என்றால் கூடுதலாகத்தான் விற்றிருப்பார்கள். லாபம் கிடைக்கும்படி தான் விற்றிருப்பார்கள். அங்கே ஒருவேளை இயேசுவை காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசு போல இவனை விற்று இவனை அவனிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு, இவனை விலைக்கு வாங்குவதற்கு ஒருவேளை 30 வெள்ளிக்காசு கொடுத்திருக்கலாம். எப்படியோ காசு கொடுத்து போத்திபார் வாங்கிவிட்டான். தன் வீட்டிலே அநேக வேலைகளை செய்யும்படி அவனுக்கு கட்டளையிட்டிருந்தான். அவன் செய்த எல்லா வேலைகளும் வாய்த்தது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அவன் வீட்டில் லைட் எரியாமல் அநேக நாட்கள் கடந்திருக்கும். அநேகர் அந்த ஒயரிங்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இவன் போய் சரி பண்ண உடனே இப்பொழுது லைட் எரிகிறது. அப்படின்னா அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதா. இதை பார்த்து போத்திபார் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இவனை எல்லாருக்கும் தலைமையாய் வைத்தான். தன்னையும் தன் மனைவியும் தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் அவன் அதிகாரியாய் போத்திபாரின் வீட்டில் இருந்தான். இவன் மிகவும் சௌந்தரியம் உள்ளவன், மிகவும் அழகுள்ளவன். இவனை பார்த்த பொழுது போத்திபாரின் மனைவிக்கு இவன் அழகை கண்டு இவன் மேல் கண் போட ஆரம்பித்தாள். தவறாய் பார்க்க ஆரம்பித்தாள், தவறாய் பேச ஆரம்பித்தாள். அவன் சொன்னான், உன்னை தவிர இந்த வீட்டில் எல்லாவற்றையும் என் எஜமா என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தீங்கு நான் செய்ய மாட்டேன். ஒரு முறை வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறாள், என்னோடு கூட வந்து படுத்துரு. அவனோ தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி விட்டு விட்டு ஓட ஆரம்பித்தான். அப்பொழுது அவள் கூக்குரலிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த எபிரேய வாலிபன் என்ன செய்திருக்கிறான் பாருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு சொன்ன பொழுது, தன் புருஷன் வந்தபொழுது அவனிடத்திலும் சொன்ன பொழுது எல்லாருக்கும் முன்பாக அவன் குற்றப்படுத்தப்பட்டு தலை குனிந்து நின்றான். செய்யாத ஒரு தவறுக்கு அவன் மீது குற்றம் சுமத்தினார்கள். ஆகவே சிறுமை என்பது குற்றம் ஒன்று. செய்யாத ஒன்றை குற்றப்படுத்தி அவன் செய்ததாய் அவனை அவமானப்படுத்தினார்கள், அவனை இழிவுபடுத்தினார்கள். அவன் வேறு வழியின்றி தலை கவிழ்ந்து நின்றான். செய்யாத ஒன்றை நான் செய்ததாய் இந்த மக்கள் சொல்லுகிறார்களே, இந்த பெண்மணி சொல்லுகிறாளே என்று சொல்லி கலங்கி இருந்திருப்பான். எத்தனை வேதனை! அதனால் அவனுக்கு சிறைச்சாலைக்கு போனான். சிறையிலே போய் இதை நினைத்தவன் வேதனைப்பட்டிருப்பான். ஏன்? நான் பிறந்தது முதல் சிறுமையை அனுபவித்திருக்கிறேன். என் உடன் பிறந்தவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள், என்னை விற்று போட்டார்கள், நான் தேவையில்லை என்று தூக்கி எறிந்து விட்டார்கள். நான் வந்த இடத்திலும் பொய்யான குற்றச்சாட்டினாலே நான் வேதனைப்பட்டு இன்றைக்கு இந்த சிறையில் வந்திருக்கிறேனே, இந்த சிறை கம்பிகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அழுதிருப்பான். அங்கேயும் கூட சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படிக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்கேயும் ஒரு நல்ல நிலையில் சில வேலைகளை கவனிப்பதற்கு இவன் அமர்த்தப்பட்டான். அந்த சிறையில் இருந்தவர்கள் கண்ட சொப்பனத்தையும் கூட இவன் விளக்கி சொன்னான். சுயம்பாகி பானபாத்திரக்காரன் இவர்கள் கண்ட சொப்பனத்தை விலக்கி சொன்ன பொழுது அது அப்படியே நடந்தது. இப்பொழுது
பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறார். அப்பொழுதுதான் அந்த சொப்பனத்தை விவரிக்க ஒருவரால் முடியாத போது யோசேப்பு அழைக்கப்படுகிறார். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு அழைக்கப்படுகிறார். இந்த பானபாத்திரக்காரன் கண்ட சொப்பனத்தை இவன் விலக்கி சொன்னான். அப்பொழுது இவன் சொல்லி அனுப்பினான், ராஜாவின் இடத்திலே நீ பழைய நிலைமைக்கு பானபாத்திரக்காரனாய் போய் அமரும் பொழுது நீ என்னை நினைத்து ராஜாவின் இடத்தில் பேசு. ஆனால் அவன் மறந்து விட்டான். தேவனோ அதை மறக்கவில்லை. ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதற்கு அர்த்தத்தை இந்த யோசேப்பு அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டு ராஜா கண்ட சொப்பனத்திற்கு இவன் விளக்கம் சொல்லி, ராஜாவே, எகிப்து தேசம் முழுவதும் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. அப்படி என்றால் அதற்கு முன்பாக எல்லாவற்றையும் சவகரித்து வைத்து கொள்ள வேண்டும், தானியங்களை சவகரித்து வைத்து கொள்ள வேண்டும். இவன் சொன்னதை பார்வோன் கேட்டான். அதற்கு சரியான நபர் நீதான். நீ அங்கே எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீ அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி அரண்மனையில் எல்லா காரியங்களையும் அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான். இப்பொழுது அந்நிய தேசத்தில் ஒரு பிரதமராக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். பஞ்ச காலத்தில் எல்லாரையும் போஷிக்கக்கூடியவனாய் அவன் இருக்கிறான். அந்த நேரத்தில் அங்கே எகிப்து தேசத்து பெண்ணையே அவன் மணந்து கொண்டு முதல் பிள்ளை பெற்றெடுத்து மனாசே என்று பெயர் வைத்தான். இரண்டாவது பிள்ளையை பெற்றெடுத்து அப்போதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயர். ஏன்? நான் சிறுமைப்பட்டிருந்த இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பலுக செய்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்துல சிறுமைப்பட்டீர்களோ, எந்த இடத்துல குற்றப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை கவிழ்ந்து நின்றீர்களோ, எந்த இடத்தில் உங்களை அற்பமாய் நினைத்தார்களோ, எந்த இடத்தில் உங்கள் மீது அவதூறாய் பேசினார்களோ, அதே இடத்துல நீங்கள் தலை உயர்த்தி நிற்கும்படி, தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவதற்கு உங்களோடு கூட இருக்கிறார். மலையாளத்தில் பாடுவார்கள், லோகத்தின் தாங்குகள் நீங்கி போயிடும் போல் லோகக்கார் எல்லாரும் கைவிடிஞ்சிடும்போ, லோகத்தின் தாங்குகள் நீங்கி போயிடும்போ லோகக்கார் எல்லாரும் கைவிடும்போ, சொந்த சகோதரன் தள்ளி கலையும்போல் யோசேப்பின் தெய்வமே கூட்டாளியானே, சொந்த சகோதரன் தள்ளி கலையும்போல் யோசேப்பின் தெய்வமே கூட்டாளியானே, கிறிஸ்திய ஜீவிதம் சௌபாக்கிய ஜீவிதம் கர்த்தாவின் குஞ்சங்கள் ஆனந்தநாயகா. அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியம். நீ சிறுமைப்பட்டு இருக்கலாம், ஆனால் அந்த இடத்திலே கர்த்தர் யோசேப்பை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், சிறுமைப்பட்டவன் சிங்காசனத்துக்கு வந்திருக்கிறான், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்திருக்கிறான். இப்பொழுது அவனை குழியிலே தூக்கி போட்டவர்கள் எல்லாரும் இந்த பஞ்சத்தில் தானியம் வாங்க எகிப்துக்கு வரும்பொழுது யோசேப்பின் இடத்தில் வருகிறார்கள். யோசேப்பு தன் சகோதரர்களை கண்டு கொண்டான். கண்டு இவர்களின் சகோதரர்கள் அவர்களுக்கு இவனை தெரியவில்லை, ஆனால் யோசேப்பு கண்டு கொண்டான். உங்களுடைய தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரிக்கிறான். உன் தகப்பனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறார். அவர்கள் போய் தகப்பனை அழைத்து கொண்டு வாருங்கள். அவன் தகப்பனோடு கூட 66 பேர் எகிப்துக்கு வந்தார்கள். அந்த 66 பேரில் இங்கே ஒரு 4 பேர் இருக்கிறார்கள். ஆக 70 பேர்
எகிப்துக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களால் ஒரு பலுகுதல் உண்டானது. சிறுமைப்பட்டு இந்த தேசத்தில் என்னை பலுகும்படி செய்தார்ன்னு சொன்னாரே, 70 பேர் 30 லட்சம் மக்களுக்கு மேலாக பெருகினார்கள். எப்ராஹிம் என்று பெயர் வைக்கிறேன். பாருங்க, அவன் தகப்பன் வந்த பிறகு அவன் தகப்பன் இடத்துல கொண்டு போய் பிள்ளைகளை நிறுத்துகிறான். மூத்த மகனை வலது கை பக்கத்திலேயும் இளைய மகனை இடது கை பக்கத்தில் நிறுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி சொல்லுகிறான். ஆனால் தகப்பனோ தன் வலது கரத்தை இளைய மகன் மீது, இளைய பேரன் மீது வைக்கிறான். யோசேப்பு சொல்கிறான், இவன் தான் மூத்தவன், இவன் இல்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், இல்லை, எனக்கு தெரியும் என்று சொல்லி அவனை அப்படி என்றால் ஆசீர்வாதத்தில் கூட முதல்வனுக்கு போக வேண்டியது இளையவனுக்கு வருகிறது. கர்த்தர் பலுகச் செய்கிறார். சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பலுகச் செய்தார் என்று சொன்னதை போல இந்த எப்ராஹிம் பலுகச் செய்தார். எப்ராஹிம் ஒரு கோத்திரமாய் வந்தார். பின்னாட்களிலே இவர்கள் இஸ்ரவேலரோடு கூட இருந்து ஒரு பெரிய நிலையிலே காணப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த எகிப்துக்கு வந்த இவர்கள் எகிப்திலே தங்கிவிட்டார்கள். காரணம், யோசேப்பு அங்கே இருந்ததினாலே இவர்களுக்கு சவரட்சணை கிடைத்தது, பஞ்சத்தில் எல்லாம் கிடைத்தது. அவர்களுக்கென்று ஒரு பட்டணத்தை பார்வோன் கொடுத்தான், கோசோன் நாட்டை கொடுத்தான். அங்கே இவர்கள் குடியிருந்தார்கள், சம்பூரணமாய் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். ஆனால் யோசேப்பு அறியாத ஒரு ராஜா பார்வோன் வந்தபோது இஸ்ரவேலர் இவர்களுக்கு உபத்திரவமான ஆரம்பமானது. இவர்கள் சிறுமைப்பட்டார்கள். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால் யாத்ராம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்கள் பலுகாதபடி ராஜா எபிரேய மருத்துவச்சிகளை கூப்பிட்டு இந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு பிரசவம் பார்க்க போகும்பொழுது ஆண் பிள்ளையா இருந்தால் கொன்றுவிடு என்று சொல்லி, எப்படியாகிலும் ஒடுக்கி விட வேண்டும் என்று சொல்லி ராஜா உத்தரவிட்டான். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அவர்கள் பழுத்தார்கள், அவர்கள் பெருகினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி, எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி, யாத்ரா 3:17. அப்படின்னா அவங்க அங்கே சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே பட்டணங்களை கட்டுவதற்காக அங்கே பல காரியங்களிலே அவர்கள் செயல்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். செங்கல் அறுப்பது, மண்ணை குழைப்பது, பலவிதமான சூளை, இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் அங்கே காணப்பட்டார்கள். பித்தோம், ராமசேஸ் போல பண்டசாலை பட்டணங்களை எல்லாம் இவர்கள் கட்டினார்கள். அவ்வளவு பாடுகள். அவர்களுக்கு மேலாக சில நியமித்து இவர்கள் சரியாய் செய்யவில்லை என்றால் அவர்களை சவுக்கால் அடித்து துன்புறுத்தினார்கள். சிறுமையை அனுபவித்தார்கள், வேதனை அனுபவித்தார்கள், கண்ணீரின் பாதையில் வந்தார்கள். எத்தனை வருஷம்? அவர்கள் இருந்தது 430 வருஷம். ஆனால் துன்பத்தை அனுபவித்தது 400 வருஷம் உபத்திரவம். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று. அப்படி என்றால் இவர்கள் 430 வருஷம் வந்து அந்த உபத்திரவம் 30 வருஷம் கூடிவிட்டதா? இல்லை, 400 வருஷம் உபத்திரவம். அந்த 30 வருஷம் யோசேப்பு அங்கே இருந்தபடியினாலே எல்லாம் அனுகூலமாக இருந்தது. யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்தபோது தான் உபத்திரவம் ஆரம்பித்து 400 வருஷம் உபத்திரவப்பட்டார்கள். 4வது தலைமுறையிலே அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருவேன் என்று சொன்னார். அந்த 4வது தலைமுறை தான் மோசே. 4வது தலைமுறை. அவன் எகிப்துக்கு அனுப்பப்பட்டான்.
தன் மாமன் வீட்டிலே வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவனை கர்த்தர் சந்தித்து எகிப்துக்கு அனுப்பினார். அவன் போய் அவர்களை எகிப்திலே மூப்பர்களை சந்தித்து, ஆண்டவர் உங்களை சிறுமையிலிருந்து நீக்கப் போகிறார் என்று சொல்லி மூப்பர்களோடு பார்வோனை சந்திக்கும்படியாய் புறப்பட்டு போய் பார்வோனை பார்த்து, எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், எங்களை விடுதலை பண்ணு என்று சொன்னபொழுது அவன் விடுதலை பண்ண மறுத்தான். கிட்டத்தட்ட எகிப்தில் 10 வாதைகள் வந்தது. கடைசி தலைப்பிள்ளை சங்காரம். இதை கண்ட பின்புதான், தன் மகனே செத்த பிறகுதான் அவர்களை போக அனுமதித்தான். அவர்கள் ஆரவாரத்தோடு புறப்பட்டார்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்ற வார்த்தையின்படி அன்றைக்கு எகிப்தியனை பார்த்தார்கள். அவர்கள் எல்லாரும் செங்கடலிலே அமிழ்ந்து போனார்கள். இவர்கள் அக்கறைப்பட்டு மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று பாடி குதூகலத்தோடு கூட வந்தார்கள். 40 நாளில் போக வேண்டிய பிரயாணத்தை 40 வருஷம் அவர்கள் கடக்க வேண்டியதாக இருந்தது. இந்த 40 வருஷத்தில் அவர்கள் எவ்வளவு சிறுமையை அனுபவித்திருப்பார்கள். சில நேரங்களிலே தேவ சத்தத்தை சரியாய் விளங்கி கொள்ளாமல், தேவனுடைய சித்தத்தை சரியாமல் செய்யாமல் போனால் 40 நாளில் நடக்க வேண்டியது 40 வருஷம் உண்டாகிவிடும். இவர்களுக்கு அப்படி தான் நடந்தது. 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. ஆனாலும் அவர்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் மேகஸ்தம்பத்தை அனுப்பினார். அந்த மேகஸ்தம்பம் முன் போகும். அது மேற்கே நோக்கி போகணும்னா அதை பற்றி போகணும், அது தெற்கே நோக்கி போகுதுன்னா தெற்கே, இல்லைன்னா இவங்க இஷ்டத்துக்கு எங்கேயாலும் போயிடுவாங்க. ஆனால் மேகஸ்தம்பம் சரியான பாதையில் வழி நடத்தி கொண்டு போகுது. இரவிலே வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பம் வழி நடத்தி கொண்டு போகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இந்த மாதத்தில் உங்களை கரம் பிடித்து வழி நடத்த உங்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் மாராவின் இடத்தில் வந்தபொழுது தண்ணீர் கசப்பாக இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாராவை போல கசப்பாக இருக்கிறதோ, கசந்து இருக்கிறதோ? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த கசப்பை மதுரமாய் மாற்ற என் தேவனால் முடியும். என் தேவனால் முடியும். மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கண்ணீரை கண்டவர் உங்களுடைய கசப்பை நிச்சயம் மாற்றி விடுவார். வாழ்க்கை கசந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போனதினாலே நீங்கள் கசந்து போய் இருக்கலாம். ஆனால் அதையும் மதுரமாய் மாற்றுவதற்கு தேவன் கூட இருக்கிறார். மாராவுக்கு அடுத்து ஏலிம் வருகிறது. 12 நீரூற்றுக்கள். அந்த தண்ணீர் எவ்வளவு மதுரமாய் இருந்திருக்கும். நீங்கள் கசப்பிலே இருப்பதில்லை, மதுரத்துக்குள் வரப்போகிறீர்கள். இந்த மாதத்தில் நீரூற்றுக்கள் உங்களுக்காக உண்டு. ஏலிம் உங்களுக்காக உண்டு. மதுரமான காரியங்கள், இனிமையான காரியங்கள், மகிழ்ச்சியான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள், சமாதானமான காரியங்கள், புகழ்ச்சிக்குரிய காரியங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆண்டவர் செய்வார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இதெல்லாம் கடந்து வந்து கூட மனாந்திரத்தில் தங்களுக்கு ஆகாரம் இல்லை. நாங்கள் எகிப்தில் இருந்தால் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், மீன், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு எங்களுக்கு இங்கே வனாந்திரத்தில் ஒன்றுமில்லை என்றபோது ஆண்டவர் தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்து போஷித்தார். இந்த மாதத்தில் எல்லாம் லாக்டவுன் ஆகிடுச்சு, ஒரு வழி இல்லை. ஆனால் இஸ்ரவேலை போஷித்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை போஷிப்பார். அவரே ஜீவாப்பம். உங்களை போஷிப்பதற்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். மன்னாவை கொடுத்தார். அவர்கள் தண்ணீருக்கு ஏங்கின போது கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். இப்படி அற்புதமாய் அதிசயமாய் தம்முடைய ஜனத்தை அழைத்து கொண்டு போனார். அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே போக வேண்டும். ஆகவே சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் இருந்து அவர்கள் சிறப்பான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்கள் போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே நீங்கள் சிறுமைப்பட்டது போதும், நீங்கள் கண்ணீர் வடித்தது போதும், நீங்கள் அவமானப்பட்டது போதும். உங்களுக்கு ஒரு
புதிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படி, உங்களுக்கு சிறப்பான காரியத்தை செய்யும்படி உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் இனி நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொன்னது போல, இனி உங்களுக்கு உபத்திரவம் இல்லை, பாடுகள் இல்லை, நிந்தைகள் இல்லை, அவமானங்கள் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி இரட்டிப்பான சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தில் எல்லாம் சூழ்நிலையை பார்க்கும்போது எதுவும் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்ததை அனுபவிக்கும்படி கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இனி சிறுமை இல்லை. துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உன்னை அழிக்கும்படி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்களை நடத்துவார். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். வாக்குத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் முகம் நோக்குங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இனி சிறுமைப்படுத்துவது இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தீர். இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தீர். யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தோம். எவ்வளவு சிறுமை, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவம். ஆனால் சிங்காசனத்தில் உயர்த்தும்படி கர்த்தர் கூட இருந்தீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. அவர்கள் பலுகும்படி செய்தீங்க. நன்றி ஆண்டவரே. பலுகின பின்பும் எகிப்தில் உபத்திரவத்தை சிறுமை அனுபவித்தார்கள். உங்களை சிறுமையை நீக்கி உங்களை பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசேயை அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்தீரே. நீர் நல்லவர் ஐயா, நீர் நல்லவர் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு நபரிலும் அவர்களுக்குள் இருக்கிற வேதனைகள், வலி, தாங்க முடியாத துயரம், இப்படிப்பட்ட சிறுமைப்படக்கூடிய காரியங்கள் ஆண்டவரே, இவை எல்லாவற்றிலிருந்தும் நம்முடைய ஜனத்தை விடுதலையாக்க வேணும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் சிறுமைப்பட்டது போதும் ஆண்டவரே. அவர்கள் குற்றப்படுத்தப்பட்டது போதும் ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறையா. நீங்கள் வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. கூட இருங்க. தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லாமல் சேர்ந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், வழி நடத்துதலும் நாம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. Hallelujah.